இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா படங்கள், நீங்க தியேட்டருக்கு போயிருப்பீங்க இந்த வருஷம். இப்போ வந்து படத்துல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இப்போ இந்த பிசினஸ் பத்தி வந்து இந்த லக்கி பாய் லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கர் சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நானுமே பிசினஸ் வந்து ஒரு 2 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அந்த ஒரு படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இங்கே தான் ஐசிஸ் இந்தியா குரோம்பேட்டில் இது பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உண்மையான லக்கி பாஸ்கர்ன்றது நிறைய பாடம் கத்துக்கலாம் பிசினஸ் பத்தி. அந்த மாதிரி 2 லட்ச ரூபா எடுத்து அது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இது ஒரு பிசினஸ் சூப்பரா போயிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. சரி, இந்த வருஷம் தியேட்டருக்கு போயிருப்பல்ல, தியேட்டர்ல போய் இந்த படம் அப்பா பயங்கரமா ரோட்டு தான் கோட்டு தானே தெரிச்சுதா, செம்மையா இருக்கு. அந்த இன்டர்வல் சீன்லாம் வேற மாதிரி ப்ரோ, சொல்றதுக்கே இல்ல. அது மாதிரி இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. இந்த வருஷம் தியேட்டர்ல போய் பாத்துருப்பீங்கல்ல, அதுல பெஸ்ட் மூவி அது அமரன். அமரன். ஏன் அமரன் பிடிச்சது? அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது. நம்ம ரியல் லைஃப் கனெக்ட் ஆச்சு. அப்படிலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் 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 கனெக்ட் ஆச்சு. Karthi Paya. பையா. Yeah. Recently the Karthi movie was released as Megan. Yes, I did. Yeah, it was an emotional movie. Yeah, it was really nice. I could connect to the movie. Okay. Yeah. Which character in your life that character connects? Uh, I guess my brother. I relate to my brother so much. The movie was, yeah. Thanks. சரி, இந்த வருஷம் தியேட்டர்ல போய் பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு பெஸ்ட் மூவி ஒன்று இருந்திருக்கும். அது என்ன படம்? Amaran. அமரன். அவ்வளவு பிடிச்சது. பிகாஸ் ஒரு ரியல் ஆர்மிமேனோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச ஒரு ஸ்டோரி. ஸோ ஆர்மி மேன்னாலே எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இன்னொரு படி அதுவும் இல்லாமல் எனக்கு தளபதியும் சிவகார்த்திகேயனும் ரொம்ப பிடிச்சாங்க. ஸோ எஸ்கேவோட படம் தான் பார்க்க போனேன். பட் வந்து ஆர்மி மேன் கிட்ட இன்னொரு ஸ்டெப்பாக வந்து என்னை இன்க்ரீஸ் பண்ணி விட்டது அந்த மூவி. ஸோ அமரன் பயங்கர பிடிச்சது. இந்த வருஷம் தியேட்டர்ல போய் பார்த்து ஒரு படம் வந்து பயங்கரமா கொண்டாடி இருப்பீங்கல்ல, இந்த படம் செம்மையா இருந்துச்சு அப்படின்னா எந்த படம்? தனுஷ் மூவி. நம்ம எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. தனுஷ் மூவி ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. ராயன் பயங்கரமா கொண்டாடி. எப்படி இருக்கு படம்? வெறித்தனமா இருந்துச்சு. அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா. இந்த வருஷம் தியேட்டருக்கு போயிருப்பீங்கல்ல, தியேட்டர் படம் எந்த படம் பார்த்து பயங்கரமா இருக்கு? இந்த வருஷமா லியோ தான். இப்போ என்ன கடைசியா தானே வந்துச்சு. ஆமா, லியோ தான் பிடிச்சது. லியோக்கு அப்புறம் கோட். அதுதான் லியோன்னு சொல்றேன். சாரி, அது கோட். விஜய் படம் மட்டும் எப்படி ஆனாலும் தியேட்டர்ல தான் பார்த்துருவேன். தியேட்டருக்கு போய் ஒரு படம் பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னா என்ன படம்? சொல்ல மாட்டா. டெட்பூல் ப்ரோ. சரி, ஓகே. வேற தமிழ்ல ஏதாச்சும் இருக்கா? தமிழ்ல போல ப்ரோ, இங்கிலீஷ் தான் போகணும். டெட்பூல் தான் செம்மையா இருக்கு. அதேதான் ப்ரோ, டெட்பூல் தான். ஸோ இந்த வருஷம் பார்த்துருப்பீங்களா, தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமா இருக்கும்னா என்ன படம்? 2024 தக்கினது ஸ்ரீகாவலி. ஏதோ ஒரு படம் இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க? லாஸ்டா பார்த்தது வந்து புல்புல் 3 கார்த்திகாரியன் மூவி, ஹிந்தி மூவி. ஓகே. ஸோ ப்ரோ அங்கே 400 crores தாண்டி போயிட்டு இருக்காரு. ப்ரோவும் எனக்கு பாலிவுட்ல ரொம்ப பிடிக்கும். ஸோ நைஸ் ஒன், ஃபேமிலியாக பார்க்கலாம். உங்களோட பேர்? கணேஷ்குமார். உங்களோட ஃபேவரட் ஹீரோ? தல அஜித் தான். இப்போ தல அஜித் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லுக் ஒன்று பார்த்துருப்பீங்க, குட் பேட் அக்லில இருந்து பயங்கர எங்கா வந்து நின்று இருக்காரு. அது எப்படி இருக்கு? பயங்கர எங்கா அஜித் சார் பார்க்கும்போது பயங்கர ஒரு வைப்ரேஷனா இருக்கு. மக்களுக்கு இது வந்து ஒரு ரியலா ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து கணிச்சிருக்கு. புரிஞ்சவங்களுக்கு சூப்பரான ஒரு இது. அதனால வந்து தலையை ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான் அவரு. ஓகே. தலைக்கு வந்து அப்படியே உங்க தலை வந்து உங்க பக்கத்துல நிக்கிறாரு. இப்போ தலைகிட்ட என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செல்ஃபி எடுத்துப்பேன். வேற தலைகிட்ட எப்பயுமே அவருடைய ஸ்டைல நான் பயன்படுத்தோம். தன்னம்பிக்கை, முயற்சி, இது எல்லாமே நமக்கு வந்து பொருந்தோம். அதனால வந்து ஓகே, தலைகிட்ட தான் சொல்லுவீங்க. ஆமா. இப்ப நீங்க யாரோட ஃபேன்? தளபதியோட ஃபேன். தளபதியோட பயங்கரமான ரசிகர். யாரும் வந்தாலும் போட்டி போடுவீங்களா? அவ்வளோலாம் சண்டை போட மாட்டேன், பட் ரொம்ப பிடிக்கும். எந்த படம் பார்த்து பயங்கரமான கிரேஸ் ஃபேனா? அவர் போக்கிரி டைம்ல இருந்து ரொம்ப ஃபேன். அவரோட கெத்து, ஸ்டைல், டான்ஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். அதனால ரொம்பவே பிடிக்கும். ஓகே. இப்ப தளபதி வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்குள்ள போயிருக்காரு, அது எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுக்குது? வருத்தம்லாம் இல்லை, நிஜமாவே வந்து ரியல் ஃபீல்ட்ல இப்போ இறங்கி இருக்காரு. எங்களுக்கு வந்து இப்போ நாங்க யங்ஸ்டர்ஸா இருக்கோம், காலேஜ் முடிச்சு நாங்க வேலைக்கு போக போறோம். ஸோ எங்க ஃபீல்ட்ல வரும்போது ஒரு பாலிடிக்ஸ்ல டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும்னு நாங்க ஃபீல் பண்றோம். நியூ ஜெனரேஷனா ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.
ஸோ மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. தளபதினாலே புரட்சி தாங்க. இதுல எங்க எதிர்பார்க்காம இருக்குது? கண்டிப்பா நிறைய நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம், நிறைய நல்லது செய்வார்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தளபதி பண்ணி தான் பார்த்தது. ஸோ அதுக்கேத்த மாதிரி நிறைய விஷயத்தோட வருவாருன்னு நம்புறேன். கண்டிப்பா இருக்கும், நம்பிக்கை இருக்கும். வசந்தா. வசந்தா, உன்னோட ஃபேவரட் ஹீரோ? அஜித். அஜித். ஏன் அஜித் ரொம்ப பிடிக்கும்? அது இப்போ ட்ரெண்ட் ஆச்சுல ரீசெண்டா, கடவுளே அஜித். ஸோ அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்தது இல்லையா? நல்லா தெரியாது. சரி, ஓகே. அப்படி ஒரு படம் வருது. அதுல அஜித் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி பயங்கர எங்கா வந்து நிற்க போறாரு. அதை பார்க்கலன்னு எந்த அளவுக்கு வெயிட் பண்றது? தியேட்டர்லாம் அலோட் பண்ண மாட்டாங்கண்ணா. ஏன்? வீட்ல எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது, இது வரைக்கும் தியேட்டருக்கும் போனது கிடையாது. ஸோ போனா பார்ப்போம். போனா கண்டிப்பா வெயிட் பண்றீங்க. அஜித்தோட படம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்றீங்க. சரி, இந்த வருஷம் தியேட்டருக்கு போனதே இல்லை இது வரைக்கும் போனதே கிடையாது. சரி, டிவில ஒரு படம் பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் நிறைய படம் போட்டிருப்பாங்கல்ல டிவில. டிவி அவ்வளோ யூஸ் பண்றதுனா ஃபோன் தான். சரி, ஃபோன்ல ஏதாவது படம் பார்த்தியா? ஃப்ரீ ஃபயர். ஒரே ஒரு கிஃப்ட் வாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுவோம் இல்லையா நீ? தேங்க்ஸ்ண்ணா. பாய். பை பை.